வெல்கம் சகஸ்ரா விலாக். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கோழிங்க வந்து மாலை நேரத்தில் ஷெட்டில் அடையிறதுக்கு எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த கட்டை வந்து வீட்டில் இருக்க பழைய கட்டை வச்சு நம்ம கோழிங்க அடையிறதுக்காக என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பெருசாக செலவு அப்படி சொல்லிட்டு ஒன்றும் ஆகலை. சரி, இதே மாதிரி நம்ம இன்னொரு செட்டப் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து கட்டை இல்லை. ஸோ நம்ம வெளியே வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு ரேட்டு கேட்குறப்ப வந்து சொன்னாங்க 12 கட்டை 2000 ரூபா அப்படி சொல்லிட்டு. ஸோ 12 கட்டை வாங்கினா தான் தருவாங்க, வண்டியில் அவங்க ஏற்றுறதுக்கு வாடகையும் கொஞ்சம் சரியாக வரும் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால நம்ம 12 கட்டை வந்து மொத்தமாகவே வாங்கியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஈவினிங் வந்து 6:00 ஆச்சு. நம்ம கோழிங்க வந்து எப்படி ஒவ்வொன்றா ஷெட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஷெட்டை ஓப்பன் பண்ணி விட்ட உடனே பாருங்கள், எல்லா கோழியும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ளேஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், அப்போ எல்லா கோழியும் போய் ஷெட்டில் ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சிருமா அப்படி சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது. எல்லா கோழிங்களும் அந்த மாதிரி ஷெட்டில் போய் அடைய மாட்டாங்க. சில கோழிங்க வந்து அவங்களோட மேய்ச்சல் முடிஞ்சக்கப்புறம் அவங்களாவே உள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. சில கோழிங்கள் வந்து அப்போ தான் மும்முரமாக மேய்ச்சல் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கே பார்த்தா தெரியும், பாதி கோழி வந்து அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. சில கோழிங்க பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேய்ச்சலில் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கட்டையை எடுத்து விரட்ட ஆரம்பிச்சிடலாம். ஏன் கட்டையை எடுத்து விரட்டினா தான் கோழிங்க வந்து ஷெட்டுக்குள்ளே போய் அடையுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கிடையாதுங்க. இருட்டானா கோழிங்க அவங்களாவேவும் ஷெட்டில் போய் அடைஞ்சிருவாங்க. பட் இப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதால பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. இன்னும் இருட்டாகணும் அப்படின்னா 7 மணி ஆயிரும். ஸோ ரொம்ப லேட் ஆயிரும். அவ்வளோ நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் நம்ம ஒரு குச்சி எடுத்து நம்ம விரட்டினா கோழிங்க எல்லாவேவும் ஆட்டோமேட்டிக்காக ஒன் பை ஒன்னாக உள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பெரிய கோழி எல்லாமே உள்ளே போயிட்டாங்க. இந்த ஷெட்டுக்கு பின்னாடி அப்படியேவும் 2 மந்த்து சிக்ஸு 3 மந்த்து சிக்ஸு எல்லாமே மிங்கிள் ஆகியிருக்காங்க பாருங்கள். இந்த செம்பருத்தி செடிக்கிட்ட வந்து எல்லாமே மேய்ச்சலில் இருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவங்க எவ்வளோ வெளிச்சம் இருக்கோ அவ்வளோ நேரத்தில் அவங்க மேய்ச்சல் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சரி, இப்போ நம்ம விரட்டி அடைச்சிட்டா நம்ம வேலை முடிஞ்சிடும். ஸோ நம்ம வீட்டில் போய் வீட்டு வேலையும் பார்க்கலாம். அதனால் இப்போ மணி 6 ஆச்சு அப்படின்றதால தான் நான் இந்த மாதிரி வந்து செய்கிறேங்க. இவங்க விரட்டுறதுக்குள்ளே தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். எப்படி ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருக்காங்க. எப்படியோ அவங்கள சமாளித்து பாருங்கள் இந்த பக்கம் அனுப்புனதும் அப்படியே அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக ஒன் பை ஒன்னாக ஷெட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கே பார்த்தா தெரியும். இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குங்க. இந்த மாதிரி வேகமாக அடைஞ்சிட்டா இந்த வெளிச்சம் இருக்கப்பயும் நாங்கள் தனியாக வந்து கோழிங்களை எண்ணிடுவோம். கோழி சேவல் எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லிட்டு 2 மந்த்து சிக்ஸு 3 மந்த்து சிக்ஸும் தனியாக தான் அடைஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ எல்லா கோழிங்களும் சிக்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு நாங்கள் எண்ணி செக் பண்ணிடுவோம். ஏதாவது குறைஞ்சாலும் அது எங்கே அப்படி சொல்லிட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சி திரும்பி நம்மளுடைய ஷெட்டுக்கு கொண்டு வந்துடலாம். இருட்டாரவில் வெயிட் பண்ணலாம், கோழிங்க அவங்களாம் அடையட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு கோழி வந்து காணோம் அப்படின்னாலும் நமக்கு தெரியாது. ஏன்னா இருட்டாயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளால் தேடவும் முடியாதுங்க. ஸோ இதில் இது ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. கோழிங்க வந்து இந்த மாதிரி கட்டையில் உட்காரதால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோழிங்க மேலே இருந்து கீழே எச்சம் போடுறதால எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நோய் தொற்று இதனால் தவிர்க்கப்படுங்க. இப்போ நம்ம அடைச்சிட்டு போயிடுவோம். நைட் ஆனக்கப்புறம் சில நேரம் வந்து பாம்பு, எலி இந்த மாதிரி சில இடத்துல வந்து தொந்தரவு இருக்கும். இதுவெல்லாம் வந்து நம்ம ஷெட்டில் கிடையாது. சப்போஸ் அப்படி வந்தால் கோழிங்க எல்லாமே மேலே தான் அடைஞ்சிருக்கும். ஸோ அதால் வந்து கோழிங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே சித்துக்கோழிங்க. இவங்களோட குணமே அதுதாங்க. உயரமான பகுதிகளில் அடையிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே அடையிறது தான் இவங்க சேஃபாகவும் உணருவாங்க. ஸோ பாருங்கள் எல்லா கோழியும் எப்படி வரிசையாக மேலே அழகாக உட்காந்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு. புதுசாக வாங்கின கட்டைங்களை நம்ம எந்த மாதிரி கோழிங்க உட்கார்றதுக்காக ரெடி பண்ணோம் அப்படி சொல்லிட்டு ஷார்ட் வீடியோவாக நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கோழிங்களை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.